எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ற ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதுல டோட்டலா 34 வேகன்சிஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோல என்னென்ன ஜாப் போஸ்டிங்ஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்றது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணா எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்க கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் என்னன்னா, நம்ம பிளாக் சைட்ல அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஒரு பட்டன் இருக்கும். நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்கை ப்ரொவைட் பண்றோம். அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா அந்த பேஜ்குள்ளார போயிடும். ஓகேங்களா? இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தின டீட்டெயில்ஸும் நாங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே இந்த பிளாக் சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நம்ம இப்ப இந்த ஜாப் நோட்டிபிகேஷனுக்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே பார்த்தலாம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 26/4/2025 ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னைக்குள்ள லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 19th of May லாஸ்ட் டேட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்ப எக்ஸாம் நடக்குங்கிற சொன்னாங்கன்னா மே அண்ட் ஜூன் இந்த 2 மாசத்துல ஏதோ ஒரு மாசம் நடக்கும் அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க கிளியரா டேபிள் காலம் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா 10 நாளைக்கு முன்னாடி நீங்க கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லெண்டிங் ஆப்ரேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ், அக்கவுண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரெஷரி, லீகல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆப்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி, பார்ட்னர்ஷிப் அண்ட் எக்கோசிஸ்டம் டெவலப்மெண்ட், கம்ப்ளைண்ட்ஸ், இன்டர்னல் ஆடிட்னு சொல்லிட்டு எத்தனை வேகன்சிஸ் இருக்கு, அதுலயே அவங்க கேஷ் பேஸ்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கறதையும் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு மினிமம் 21 ஏஜ் இருக்கணும், மேக்சிமம் 32 ஏஜ்க்குள்ளதான் இருக்கும். அதுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு போஸ்டிங்க்கும் என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கறத கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்சிமம் எல்லா போஸ்டிங்க்குமே நீங்க டிகிரி ஹோல்டரா இருக்கணும். இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆப்ரேஷன் இதுக்கு நீங்க பிஇ பிடெக் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுலயே 2 ரோல் இருக்கு. பிசினஸ் சப்போர்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டெக்னிக்கல் சப்போர்ட். அது மாதிரி ஒரு சில போஸ்டிங், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், அதெல்லாம் பார்த்தோம்னா மல்டிபிள் சப் கேட்டகரிஸ் இருக்கு. ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், வெண்டர் மேனேஜ்மெண்ட், ப்ரொக்யூர்மெண்ட், ப்ரோட்டோகால் சர்வீசஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ எந்த கேட்டகரிக்கு உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் அந்த கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கணும் அப்படிங்கிறது கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிகிரி இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு என்ன ஸ்கில் செட் அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ட்டை நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல ஏதாவது எக்ஸாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸாமும் இருக்கு. எக்ஸாம் என்னன்னா ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஏல இது எல்லாமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா 40 கொஸ்டின்ஸ், 40 மார்க்ஸ் அப்படின்னு இருக்காங்க. செகண்ட் அப்ஜெக்டிவ், அதுல ப்ரொஃபஷனல் நாலேஜ், அதுல 40 கொஸ்டின்ஸ் இருக்கு. 40 கொஸ்டின்ஸ்க்கு 60 மார்க்ஸ், டோட்டலா 100 மார்க்ஸ் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சுதான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன இந்த இதுல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அமௌண்ட் பே பண்ணணும், ஃபீஸ் நீங்க பே பண்ணணும். நெக்ஸ்ட் உங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னா இந்த 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 லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டெமோ வீடியோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா
நீங்க வந்து டெமோ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டெமோ வீடியோ அப்லோட் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு ஃபீஸ் கட்டணும், எப்படி ஃபீஸ் கட்டணும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் ஃபார்மை நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்க ரெஸ்யூம், ஐடி ப்ரூஃப், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.